என்னடா இது எண்ணெயில் கொதிச்சுட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பக்கோடா குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா பக்கோடாவும் பொரிச்சு முடிச்சாச்சு. சுட சுட சாப்பாடு குழம்பு சைடில் வச்சாச்சு. அப்புறமே பக்கோடா போட்டுக்கலாம் சாப்பிடும்போதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் கூட்டு செஞ்சுருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சிருக்கேன். ஸோ காலையிலேக்கு நான் சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ரஞ்சித். அதனால அவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டு குழம்புல சாப்பிடும்போது பக்கோடா போட்டோம்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், ஊறினாலும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் அப்போ தான் நான் போட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டேன். நான் அடுத்து டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலான்ட்டு டிஃபன் பாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக சாப்பாடு, புடலங்காய் கூட்டு, அப்புறம் கொஞ்சமாக சரி நம்ம பிள்ளை தானே பாவமே அப்படின்ட்டு கொஞ்சமாக பக்கோடாவும் கொடுத்து அனுப்பியிருக்கேன். இந்த குழம்பு மட்டும் சைடில் ஊற்றுறது எனக்கு நிற்கவே மாட்டேங்குது. அண்ட் கொஞ்சமாக அப்பளமும் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.